நான் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் ரத்த வங்கியிலிருந்து மருத்துவர் பேசுறேன். ஒரு ஆரோக்கியமான ஆண் ஒரு வருடத்திற்கு 4 முறை ரத்த தானம் செய்யலாம். ஒரு பெண் 3 முறை ரத்த தானம் செய்யலாம். இந்த மாரி நீங்க அடிக்கடி ரத்த தானம் செய்யறது மூலமா 2 நன்மைகள் இருக்கு. 1 உங்களுக்கு. நீங்க வரும்போதே உங்களோட ஹீமோகுளோபின் அளவு, உங்களோட ரத்த வகை கண்டறியப்படுகிறது. உங்களோட பிபி செக் பண்றோம். உங்களுக்கு சில டெஸ்ட்டுகளும் எடுக்கிறோம். அண்ட் ஆல்சோ நீங்க அடிக்கடி ரத்தம் தர்றது மூலமா உங்களுக்கு இருதய நோய் வராமல் தடுக்கிறது. அண்ட் உங்களுடைய ரத்தம் புதிதாக உருவாகுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்னொரு பயன் பாத்தீங்கன்னா, அது நம்மளோட பேஷண்ட்ஸ்க்கு. உங்களோட ஒரு ரத்தம் 3 கூறுகளா பிரிக்கப்பட்டு 3 பேர்த்துக்கு போய் சேருது. சோ, உங்க எல்லாருக்குமே எல்லாத்துக்கும் உதவணும் அப்படிங்கிற ஒரு மனசு இருக்கும். ஏதாவது ஒரு பணமாவும், பொருளாவும் உங்களால உதவ முடியலனாலும், உங்களோட ரத்தம் நீங்க குடுக்குறது அது ஒரு படி மேல போய் நீங்க ஒரு பணம், பொருள் குடுக்குறத விட பெரிய விஷயம். அதனால நீங்க கண்டிப்பா ரத்த தானம் செய்யுங்க. அண்ட் நீங்க எப்பவுமே அரசு மருத்துவக் கல்லூரிக்கும், அரசு மருத்துவமனைக்கும் ரத்த தானம் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, இங்க ஒரு நாளைக்கு நம்ம ஆயிரக்கணக்கான பேஷண்ட் பாக்குறோம். அண்ட் ஒரு நாள் பாத்தீங்கன்னா, எங்களோட ரத்த வங்கியில மட்டும் 50ல இருந்து 60 முதல் ரத்தம் நாங்க எல்லா பேஷண்ட்டுக்கும் குடுக்குறோம். இங்க இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்க்கும் குடுக்குறோம். அவ்வளவு அதிகமான ரத்த தேவை இருக்கு. நீங்க தயவு செய்து எப்ப ரத்தம் கொடுத்தாலும் அது அரசு மருத்துவமனை நடத்தும் முகாம்களிலும், அரசு மருத்துவமனைக்கு ரத்த வங்கியிலும் நீங்க ரத்தம் குடுக்கணும்னு உங்கள வேண்டிக்கிறேன். ஏன்னா, அதுதான் உண்மையான உங்களோட சேவை மனப்பான்மை, உங்களோட சேவை உண்மையா அங்கதான் பூர்த்தி ஆகும். நீங்க அப்படி குடுக்கும்போது தான். சோ, அதனால நீங்க கண்டிப்பா கவர்மெண்ட்க்கு பிளட் குடுங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட அமைதி மையம் வர்ற திங்கட்கிழமை 26ஆம் தேதி ஒரு ரத்த தான முகாம நம்ம அரசு மருத்துவமனை ரத்த வங்கியில நடத்த போறாங்க. அதுல எல்லாரும் கலந்துக்கிட்டு உங்களோட பங்களிப்பு குடுக்கணும்னு நான் உங்கள வேண்டிக்கிறேன்.